லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சாத்தான்குளத்தில் போலீஸ் கஸ்டடியில் இருந்த அப்பா மகனுடைய டெத்தை பற்றி தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கோலிவுட்டில் இருக்கிற நம்ம ஜெயம் ரவி, டி இமான், பாரஞ்சித் இந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸ் இதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துட்டு வராங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் பல கோலிவுட் செலிபிரிட்டிஸ் குரல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டர் ஷிகர் தவான், பாலிவுட்டில் ரிதேஷ் தேஷ்முக் இந்த மாதிரி பலரும் சோஷியல் மீடியாவில் இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விசாரிக்கிறோம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அப்பா பையன் 2 பேரையுமே ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு, அதனால தான் 2 பேரும் இறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு கண்டிப்பா ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியால ட்வீட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுல பல செலிபிரிட்டிஸும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்டர் அண்ட் டைரக்டர் ராகவா லாரன்ஸ் அவங்களோட ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை கேட்ட உடனே ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காரு. பாலிவுட் ஆக்டர் ரிதேஷ் தேஷ்முக்கும் ட்விட்டர்ல இந்த விஷயத்தை கேட்கும் போதே ரொம்ப கொடுமையா இருக்கு, நம்மளோட நாட்டுக்கே இது ஒரு அசிங்கம், இதை படிக்கும் போதே என்னால் தாங்க முடியல, ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது, ஒட்டுமொத்த நாடும் இந்த ஒரு விஷயத்துக்கு அகெயின்ஸ்டா நம்ம குரல் எழுப்பணும் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காரு. இதை பத்தி கிரிக்கெட்டர் ஷிகர் தவான், தமிழ்நாட்டில் ஜெயராஜ் அண்ட் பென்னிக்ஸ்க்கு நடந்த விஷயத்த பத்தி நம்ம குரல் எழுப்பிக்கிட்டே இருக்கணும், அவங்க குடும்பத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வாய்ஸை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காரு. ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ், சாத்தான்குளம் இன்சிடென்ட்லாம் ரொம்ப பயமா இருக்கு, இது டோட்டலி இன்ஹியூமன், இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, ஜஸ்டிஸ் டிலே ஆகிறது கூட இன்ஜஸ்டிஸ் தான் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதை பத்தி ஆக்டர் விஷால் சொல்லும்போது, முதல்ல பப்ளிக்கு இதுல என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சே ஆகணும், மக்கள் எங்களுக்கு இதை தெரிஞ்சுக்க ரைட்ஸ் இருக்கு, இதை பத்தி நம்ம யாருமே மறக்க கூடாது, ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் இதை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போகணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்ஃபர்லாம் ஒரு விஷயமே கிடையாது, ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் இதை பற்றி நாங்கள் குரல் எழுப்பிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காரு. இதை பற்றி வரலட்சுமி சரத்குமார், தப்பு அப்படின்னா அது தப்பு தான், யார் பண்ணாலும் சரி அதெல்லாம் மேட்ரே கிடையாது, எல்லா போலீஸையும் நான் குத்தம் சொல்ல மாட்டேன், ஆனால் இதை பண்ண அந்த 2 போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, ஆனால் இந்த விஷயத்த பண்ண அந்த 2 போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல அவங்கள கண்டிப்பாக பனிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதை பற்றி ஆக்ட்ரஸ் நிவேதா தாமஸ், கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காரு, கண்டிப்பாக தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும், உங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க. அண்ட் கேஜேஆர் ஸ்டுடியோஸ், போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்கிறீங்க, எந்த நண்பனாவது இப்படி பண்ணுவானா சார், இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதை பற்றி ஆக்ட்ரஸ் சமந்தாவும், போலீஸோட இந்த கொடூர செயல் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணியே ஆகணும், இந்த மாதிரி இன்ஹியூமனான ஆக்ட்னால கண்டிப்பாக சிஸ்டம் மேலே இருக்கிற நம்பிக்கையே நமக்கு போயிடும், இந்த போலீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஆக்ட்ரஸ் மாளவிகா மோகனன், ஆக்டர் ஜீவா, சின்மஹி, மஹத், ஆக்டர் தீனா, அமிர்தா ஐயர் இந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸ் இந்த விஷயத்தை பற்றி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. சாத்தான்குள பகுதி மக்களே இந்த ஒரு விஷயத்தினால ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஒரு பக்கம் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்காங்க, இன்னொரு பக்கம் எல்லாருமே ரொம்ப சோகத்தோடவும் இருக்காங்க. இந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுல எல்லாருமே உறுதியாக இருக்காங்க. அண்ட் இப்போ சோஷியல் மீடியாலையும் அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரமாக இதுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அவங்களுடைய குடும்பத்துக்கு இந்தியா கிளிட்ஸோட டீம் சார்பாக நாங்களும் எங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். Can you imagine a situation where someone from your family is taken under police custody and is subjected to series of tortures of various kinds and is finally murdered by the police? You don't even want to imagine, right? But unfortunately and sadly, 2 men from Thoothukudi, Tamil Nadu, Mr. Jayaraj and Mr. Phoenix, were taken under police custody for no fault of theirs and were subjected to various barbaric acts. They were physically, mentally, sexually and psychologically tortured and put through so many degrees of tortures, I would say. In fact, you know what? I don't even want to talk about the kind of sexual and physical torture that they had undergone because I can't even put them into words. And the problem is with us also, when issues like nepotism comes up and when issues like, you know, TikTok versus YouTube comes up, we all have this rage and we talk about it, we make so much noise and we create a buzz and we in fact trend hashtags like justice for Carrie Minati, TikTok versus YouTube, etc. on Twitter. But imagine if we start giving the same amount of traction and importance to issues like these, because this might happen to any one of us tomorrow, because the police of any form is
there to protect people, and they're not here to kill us. And whatever happened to Phoenix and Jairaj shouldn't have happened. And my heart goes out to their family and their beloved ones. I don't know to what extent the Indian media would be interested to cover this issue, because for them this might be just another South Indian issue which might not give them the TRP that they want. But let us change our mentality, and it is high time that we started taking these issues as collective Indian issues and not sideline them by calling them, "Arey, this is South Indian issue, this is a non-South Indian issue, this is a North Indian issue, this is an Eastern Indian issue." No. Any issue happening anywhere in this country should be an Indian issue. Let us all raise our voice, and let us all pray for their souls to rest in peace, and let us all fight and demand for justice for Mr. Phoenix and Mr. Jairaj, and their family should get the right amount of compensation and support. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சனா. மிஸ்டர் ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் அவங்க ரெண்டு பேருமே போலீஸ் அடிச்சுட்டு தே போத் ஆர் நோ மோ. ஸோ இந்த இன்சிடெண்ட் கேட்டாலே எனக்கு ரொம்பவே சேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா ஒரு போலீஸ் தப்பு பண்ணனா மற்ற போலீஸ் இல்லாமல் தப்பு பண்ண மாதிரி எல்லாமே யோசிடுவோம். பிகாஸ் போலீஸ் பார்த்தோன்னா நம்ம காப்பாற்றுக்கு தான் அவங்கள அந்த டியூட்டி பண்ணிருக்க. அதே மாதிரி அவங்க பண்ணிருக்க கொரோனா டைமில் அவங்க லைஃப்பில் ரிக்ஸில் போட்டு ஒய்ஃப் கிட்ஸ் எல்லாம் பார்க்காம டே நைட் டியூட்டி பண்ணிருக்க. ஸோ அதே மாதிரி தேர் இஸ் அ குட் போலீஸ், பட் பிகாஸ் ஆஃப் ஒன் பர்சன் இஸ் டூயிங் லைக் திஸ் அண்ட் crossing their limit, and they're not thinking about their uniform and doing like this, and all other people's name is getting spoiled. Like that only corona one person க்கு வந்துனா entire world க்கு corona வந்துரும். அதனால தான் எல்லாரும் வீட்டுக்கு இருக்கு. அதே மாதிரி please don't cross your limit. First you have to think this uniform, whatever uniform you're wearing, for what you're wearing, just take care of people, not to kill them. You can't take their life. Who give this right to do that? Okay, you want to arrest, you arrest. You want to give some punishment, do. It's okay, but you can't do like that. I want each and person to come forward and please talk about and help each other, because this time corona vanda ellarukkum oru lesson madiri, because there is nothing is important this world. Success, money, this and all is like come and go, but more than our life is nothing important. We have to help each other, we have to support each other. If they are suffering for food, we have to go and help like that. And how could you do that? And I can't even think that I don't know, I had so much respect for police, and if one person is doing like this, entire police getting bad, and everybody start hating them. And please don't do this kind of thing is doing. They have to punish like they will even can't even, not other police should try to do something like that. So they should be scared to